இன்றைக்கி மட்டன் கறி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மட்டன் கீமா மசாலா ரெடி பண்ணணும். அது முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு, பச்சை மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணி போட்டு, 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்த மட்டன் கொத்துக்கறியும் அதில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டா மட்டன் கீமா ரெடி. தோசை ஊற்றலாங்க. 2 முட்டையை நல்லா அடிச்சுட்டு தோசை மேலே ஊற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் கீமா மசாலாவை தோசை மேலே போட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு தோசையை திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட சால்னா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.